மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து மொச்சப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான காரசாரமான மொச்சப்பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு மொச்சப்பயிர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பயிர் எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு. இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சோம்பு கருவேப்பிலை இலைகள் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி பொன்னிறமாக கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம், இது வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்க நேரத்திலே வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் மிதமான தீயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க மொச்சப்பயிர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். அப்புறம் மல்லிப்பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அது வரைக்கும் இதை வந்து மிதமான தீயிலே ஒரு 2 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு ஓரங்களில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருத்தரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை மூடி வச்சு ஒரு 4 விசிலில் வேக வச்சிடலாம். 4 விசில் வந்த பின்னாடி ப்ரெஷர் போன பின்னாடி இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல காரசாரமான மொச்சப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மொச்சப்பயிர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு நம்ம சூப்பராக பரிமாற வேண்டியதான். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.